கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா கலைத்திட்டம் முழுவதில் உள்ள மொழி இந்த சப்ஜெக்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 4 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த யூனிட் 4ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். சரிங்களா? அது என்ன கொஸ்டின், அதை நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன். சரிங்களா? நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்துல உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு படிச்சீங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள உங்களுக்கு படிச்சு முடிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ அந்த முக்கியமான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் என்ன கொஸ்டின் அப்படி பாத்தீங்கன்னா கவனிங்க. கிராசனின் கண்காணிப்பு கோட்பாடு. ஆல்ரெடி 3 உளவியல் அறிஞரை பத்தி இதுக்கு முன்னாடி எல்லாமே கிளாஸ் எடுத்திருக்கேன். நீங்க பழைய கிளாஸ் எல்லாம் பார்க்கணும்னா நம்முடைய சேனல் போய் பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நான் ஃபோல்டர் வைஸா கொடுத்துருப்பேன். இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸை நீங்க பார்க்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த உளவியல் அறிஞர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். குழந்தை வந்து மொழியை எப்படி கத்துக்கிறது அதை பத்தி தான் ஒவ்வொரு உளவியல் அறிஞர்களும் ஒரு பாணியில சொல்லியிருக்காங்க நான் சொன்னேன். இப்போ பாருங்க, இந்த கிராசனின் கண்காணிப்பு கோட்பாடு இவர் என்ன சார் சொல்றாரு அப்படி பார்ப்போம். இப்போ நீங்க இந்த கிளாஸை கவனிச்சிட்டீங்கன்னா நீங்க கவனிக்கிறத வச்சு புரிஞ்சு உங்களால எழுத முடியும். சரிங்களா? இப்போ பாருங்க, இவர் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸ்டீபன் கிராசன் குழந்தைகளின் மொழி வளர்ச்சி பற்றிய கோட்பாட்டை உருவாக்கினார். என்ன உருவாக்கினார்? அது மொழி கைவரப் பெறுதலுக்கும் பாருங்க, அது மொழி கைவரப் பெறுதலுக்கும் மொழியை கற்பதற்கும் உள்ள தொடர்பினை கோடிட்டு காட்டுகிறது. அதனால் சார் மொழி கைவரப் பெறுதலுக்கும் மொழி கற்பதற்கும் ரெண்டுமே ஒண்ணுதானே சார் சொல்லி நமக்கு தெரியும். அதாவது மொழி கைவரப் பெறுதல் அப்படின்னா இப்போ ஒரு குழந்தை நம்ம பக்கத்துல இருக்க அந்த பெரியவர்கள்லாம் பேசுறது ஆட்டோமேட்டிக்கா ஒன்று கத்துக்கிறோம் பாத்தீங்களா? அந்த நம்ம பேசுறதை கத்துக்கிறது பாத்தீங்களா? அது எந்த மொழியை கத்துக்கிறது? அந்த குழந்தையுடைய தாய்மொழி. அதுதான் மொழி கைவரப்படுதல். அது சரளமா அதுக்கு வந்துடும். இப்ப நம்ம அப்பா அம்மா தமிழ் மொழி பேசுறோம்னா தமிழ் மொழி சரளமா நமக்கு வந்துடும். அத அப்ப மொழி கைவரப்பெறுதல் அப்படின்றத எதை சொல்றாருன்னா தாய்மொழியை சொல்றாரு. அடுத்து மொழியை கத்துக்கிறது பாத்தீங்களா, அது இன்னொரு மொழியை கத்துக்கிறோம் பாத்தீங்களா, அந்த ரெண்டுக்கும் உள்ள தொடர்பைத்தான் இந்த கிராசன் அவர்கள் ஒரு கோட்பாட்டு மூலமா விளக்குறாரு. சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? மொழி கைவரப்பெறுதல்ன்றது தாய்மொழி, அடுத்து மொழி கத்துக்கிறது அப்படின்றது இன்னொரு மொழியை நம்ம கத்துக்கிறோம், ஒரு புது மொழியை நம்ம கத்துக்கிறோம். அப்ப ரெண்டுக்கும் உள்ள தொடர்பை பத்தின கோட்பாடத்தான் இந்த கிராசன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஓகே, இவர் என்ன சொல்லிருக்கா பாருங்க. மொழி கைவரப்பெறுதல் என்னும் சொல், மொழி கைவரப்பெறுதல் தாய்மொழி, அதை வச்சுங்க. கைவரப்பெறுதல் என்னும் சொல் குழந்தைகளிடம் ஏற்படும் தன்னியல்பான மொழி வளர்ச்சி என்பது, தன்னியல்பான மொழி வளர்ச்சி அது ஆட்டோமேட்டிக்கா வளரும் அப்படின்னு சொல்றாரு. அதான் தன்னியல்பான மொழி வளர்ச்சி என்பதையும் பாருங்க. மொழி கற்றல் என்னும் சொல் வழிகாட்டுதல் கொண்ட மொழி கற்றல் என்பதை ஒத்துள்ளன. ஒரு புதுசா ஒரு மொழியை கத்துக்கணும்னா அதை நமக்கு சொல்லித்தரணும், அந்த இலக்கணத்தை சொல்லித்தரணும், எப்படி பேசணும்னு சொல்லித்தரணும். அப்ப அது ஒரு வழிகாட்டி தேவைப்படுது. ஆனா நம்மளுடைய தாய்மொழியை கத்துக்கிறதுக்கு வழிகாட்டி தேவைப்படல. அது ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தை தன்னியல்பாகவே அதை கத்துக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் பாருங்க, மறுபடியும் சொல்ல பாருங்க. மொழி கைவரப்படுதல் என்னும் சொல் குழந்தைகளிடம் ஏற்படும் தன்னியல்பான வளர்ச்சி, அதுதான் முக்கியம். தன்னியல்பான வளர்ச்சி மொழி என்பதையும் பாருங்க. மொழி கற்றல் என்னும் சொல் வழிகாட்டுதல் கொண்ட மொழி கற்றல் என்பதையும் ஒத்துள்ளன. இதுதான் முக்கியமான விஷயம். அதை பாக்ஸ் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்ப இந்த கேள்விகள் எல்லாமே வரது புறா மொழி கைவரப்புறுதல், மொழி கத்துக்கிறது ரெண்டுக்குள்ள உங்களுக்கு அது புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? அடுத்து பாருங்க. மொழி கைவரப்பெறுதல் மற்றும் மொழியை கற்றல் என்னும் சொற்களுக்கு இடையேயான வேறுபாடுகள் என்ன? இப்ப உங்களுக்கு ஈஸியா புரியும் பாருங்க. மொழி கைவரப்பெறுதல் பாருங்க, முதல் மொழி தாய்மொழியை குறிக்கிறது. அந்த முதல் மொழி ஒரு குழந்தை கத்துக்கிறது தன்னுடைய தாய்மொழியை கத்துக்கிறது. சரிங்களா? பாருங்க, இரண்டாவது மொழியை குறிக்கிறது. மொழி கற்றல்ன்றது இன்னொரு மொழி நம்ம கத்துக்க மாட்டீங்களா, அதுதான் இரண்டாவது மொழி. சரிங்களா? இரண்டாவது பாயிண்ட் பாருங்க. மறைமுகமாகவும் துணை நனவு நிலை அல்லது உள்ளுணர்வு நிலையிலும் நடைபெறும் செயல்முறையாகும். அது தாய்மொழி என்னது, நம்ம நனவு நிலையிலே இருக்கும், அது குழந்தை இயல்பாகவே அதை கத்துக்கிறோம். அதான் சொல்ற பாருங்க. மறைமுகமாகவோ அது வந்து கம்யூனிகேட் நம்ம சுத்தி இருக்கோம் தாய்மொழி பேசுறப்ப தானே கத்துக்கிறது. அது மறைமுகமாகவும் துணை நனவு நிலை அல்லது உள்ளுணர்வு நிலையிலும் நடைபெறும் செயல்முறையாகும். இது பாருங்க வெளிப்படையாகவும்
நனவு நிலையிலும் நடைமுறை செயல்முறையாகும். ஒரு ஆள் சொல்லிக் கொடுத்தா நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், வெளிப்படையாக சொல்லி பழகுறோம் இன்னொரு மொழியை கத்துக்கிறதுக்கு. அதுதான். அடுத்து மூணாவது பாருங்க, மொழி கைவரப்பெறுதலும் அதனை பயன்படுத்தலும் முறையற்ற சூழ்நிலையில் நிகழ்கின்றன. நம்ம தாய்மொழி எப்படி வேணா பேசுவோம், இலக்கண முறைப்படிதான் பேசணும் அவசியம் கிடையாது. நம்ம கருத்தை சொல்லணும், அவ்வளவுதான். அதுதான் தாய்மொழி. ஆனா ஒரு மொழியை கத்துக்கிறப்ப அப்படி பேச முடியுமா? அந்த மொழியை கத்துக்க பயம் ஏற்படும், மனப்பதட்டம் வரும். நம்ம கரெக்டா பேசுறோமா, பேசி முடிச்ச கூட யோசிப்போம், நம்ம கரெக்டா தான் சொல்லியிருக்கோமா, நம்ம தவறா சொல்லிட்டோமா அப்படின்னு சொல்லி அப்படிதான் நமக்கு தெரியும். அதான் பாருங்க, மொழியை கற்பதும் பயன்படுத்துவதும் முறைசார் சூழ்நிலைகளில் நிகழ்கின்றன. முறைசார் சூழ்நிலைனா நம்ம ஆட்டோமேட்டிக்கா வரல, அவங்க என்ன சொல்றாங்க எப்படி சொல்றாங்க அதை கேட்டு அதை முறைப்படி கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, நாட்டம் அல்லது இயல்பான ஆர்வத்தை சார்ந்துள்ளது. நம்ம மொழி மேல தீவிரமான ஒரு நாட்டம், அது இயல்பாகவே அந்த தாய்மொழியை கத்துக்கிறாங்கன்னு சொல்றது. அடுத்து கற்பவரின் மனப்பான்மை பொறுத்து, அந்த மொழி நமக்கு அவசியம் தேவை, அதனால நான் கத்துக்கிறேன், இப்ப அந்த நாட்டுக்கு நான் வேலைக்கு போறேன், அந்த மொழியை நான் கத்துக்கிறணும் அப்படின்ற அவர் மனப்பான்மை மூலமா கத்துக்கிறது வந்து அந்த மொழி கற்றல் குறிக்கிறது. சரிங்களா? அடுத்து பாருங்க, நிலையான வரிசைப்படி மொழி கைவிழப்புறுதல் நிகழும். நிலையான வரிசைப்படி தாய்மொழி அது ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும். இது பாருங்க, எளிய கற்றலில் தொடங்கி சின்ன சின்ன வார்த்தைகள் தான் புதுசா கத்துக்கிறோம். ஒரு புது மொழியை கத்துக்கிறோம்னா அந்த இடத்துக்கு போனா ஒரு தண்ணி வேணும்னு கேட்கணும்னா என்ன சொல்லணும், சாப்பாடு வேணும்னு கேட்கணும்னா என்ன சொல்லணும், இந்த இடத்துக்கு போறதுக்கு நம்ம அந்த மொழியில என்ன சொல்லணும், அப்படிதான் கத்துக்கிறோம். அதான் பாருங்க, எளிய கற்றலில் தொடங்கி சிக்கலான கற்றலுக்கு செல்லுதல் என்னும் வரிசைப்படி கற்றலாகும். சின்ன சின்ன விஷயத்தை கத்துக்கிட்டு தான் அடுத்த பெரிய விஷயத்த பேசுவோம். ஒரு புது மொழியை கத்துக்கிற போது டேரக்டா நம்ம சொற்பொழி ஆட்ட முடியுமா? ஒரு 100 பேர் மத்தியில சொற்பொழி ஆட்ட முடியுமா? சிக்கலான விஷயத்துக்கு போக முடியாது. சின்ன சின்ன விஷயத்தை கத்துக்கிட்டு தான் அதுக்கு ஒரு போகும்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மொழி கைவரப்படுறதுனா மொழி கற்றல் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்க, இவர் இந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு நல்லா கவனிச்சுங்க. இந்த கிராசல் அப்படின்ற வார்த்தை வந்தால் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, மொழி கைவரப்பெறுதல், மொழியை கற்றல் ஆகிய இரண்டிற்கும் இடையே உள்ள தொடர்பு பற்றி விளக்கும் அவரது கோட்பாடு என்னன்னா கண்காணிப்பு படிமம். நல்லா கவனிச்சுங்க. இந்த கிராசல் அப்படின்ற வார்த்தை வந்துச்சுன்னா அவருடைய கோட்பாடு என்ன அப்படின்னா 1 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். இந்த கண்காணிப்பு படிமம் என்பதன் மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த கண்காணிப்பு படிமம், அதாவது சார் கண்காணிப்பு மானிட்டர் அப்படி தெரியும். சரிங்களா? அதாவது நம்ம ஒரு மொழியை கைவரப்பெறுதல் போல அதை பேசும்போது பேசி முடிச்ச பிறகு அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வரும். ஒரு புதிய மொழியை கத்துக்கும் போது நம்ம பேசுறது சரியா கரெக்டா இருக்கா, பேசுறதுக்கு முன்னாடி யோசிப்போம், பேசுறதுக்கு பிறகு யோசிப்போம், சரியா பேசியிருக்கோமா அப்படின்னு சொல்லுவோம். அதான் இந்த ரெண்டுக்குள்ள கண்காணிக்கிறதா, அதை நம்மளே கண்காணிக்கிறோம், நம்ம சரியா பேசியிருக்கோமா இல்ல தவறா பேசியிருக்கோம் சொல்லி நம்ம உள்ளூர் கண்காணிக்க பார்த்தீங்களா, அதுதான் இவர் கண்காணிப்பு படிமம் என்பதன் மூலம் வெளிப்படுத்துகிறார். இந்த கண்காணிப்பு படிமம் 5 வழிமுறைகளை நடக்குதுன்னு சொல்றாரு. 1 கைவரப்பெறுதல் கற்றல் கருதுகோள், 2 உள்ளீட்டு கருதுகோள், 3 கண்காணிப்பு கருதுகோள், 4 இயற்கை ஒழுங்கு கருதுகோள், 5 உணர்வுசார் வழிகாட்டி கருதுகோள். இந்த 5ஐயும் புரிஞ்சுக்கிட்டா இந்த கேள்வி முடிஞ்சிடும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, கைவரப்பெறுதல் கற்றல் கருதுகோள். ஆல்ரெடி முன்னாடி சொன்ன பாத்தீங்கன்னா அது நிறைய விஷயம் வரும். பாருங்க, பாயிண்ட் நம்பர் 1, குழந்தைகளின் மொழி வளர்ச்சியில் முதன்மை பெறுவது பிறர் பேசுவதை உன்னிப்பாக கேட்டலோ பேசுவதோ அல்ல. பாருங்க, பிறர் பேசுவதை உன்னிப்பாக கேட்டலோ பேசுவதோ அல்ல. என்ன சொல்றாரு? பேசப்படுவதை உன்னிப்பாக கேட்கும் சூழ்நிலை, பாருங்க, உன்னிப்பாக கேட்கும் சூழலில் முழுமையாக ஆழ்ந்தெழுவதன் மூலமே அந்த உன்னிப்பா கேட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்க, அது பொருள் என்ன அப்படி உணர்ந்த பிறகுதான் வெளிப்படும் அப்படி சொல்றாரு. அதான் பாருங்க, முழுமையாக ஆழ்ந்தெழுவதன் மூலமே கற்போர் மொழியை புரிந்து கொள்ள தொடங்குகின்றனர். 3வது பாருங்க, கற்பவர் மொழியில் போதுமான அளவு நேர் உணர்வு, அதாவது அறிமுகம் பெற்ற பின்பே அந்த மொழியை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்ச பிறகுதான் அறிமுகம் பெற்ற பின்பே அம்மொழியை பேச தொடங்க முடியும் அப்படி சொல்றாரு. 4வது பாருங்க, மொழி கைவரப்பெறுதல் உள்ளுணர்வாக நிகழ்கிறது. சொல்ல பாத்தீங்கன்னா மொழி கைவரப்பெறுதல் தாய்மொழி, அது உள்ளுணர்வாக தெரிகிறது அப்படின்னு சொல்றாரு. 5வது பாருங்க, அது முதல் மொழி அல்லது தாய்மொழி கைவரப்பெறுதல் செயல்முறையை போலவே, அது முதல் மொழினா நம்ம குழந்தை கத்துக்கிறது தாய்மொழி மாதிரிதான் போலவே உள்ளது. அது அம்மொழியை பேசுபவரிடம் உரையாடுதலை அடிப்படையாக கொண்டதுன்னு சொல்றாரு. முக்கியமான விஷயத்தை பாக்ஸ் போடுங்க பாருங்க, மொழியை இயல்பாக பேசுபவரிடம் தகவல் பரிமாறிக்கொள்ளும் போது இலக்கண சுத்தமாக பேசுதல் 2ஆம் பட்சமே. இப்ப யாராவது நம்ம கருத்து சொல்றோம்னா, நம்ம தாய்மொழியில் சொல்றோம்னா இலக்கண முறைப்படியா சொல்றோம், அது 2ஆம் பட்சம் தான். நம்ம கருத்தை புரிய வைக்கணும், அதை சொல்ற மாதிரி 2ஆம் பட்சமே பேசப்படும் உள்ளடக்கம் மற்றும் அதன் பொருள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, கற்றல் கருதுகோள். கற்றல் கருதுகோள் என்ன சார்? கற்றல் என்பது நனவு நிலையில் நிகழ்கிறது, அதாவது நம்ம கவனிப்போடு இருக்கும்போது நிகழ்கிறது. சரிங்களா? பேசப்படும் வார்த்தைகளின் வடிவத்திற்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. பேசப்படும் பாருங்க வார்த்தைகளின் வடிவத்திற்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. அதாவது
கூறப்படும் வார்த்தையை குறிப்பிட்ட விதிகளை பின்பற்றி உண்டாக்கப்படுகிறது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு குறிப்பிட்ட விதி இருக்கும். நம்ம வாட்டில என்ன வேணா பேசிட முடியாது. சரிங்களா? அதான் சொல்றது. பாருங்க, இவ்விதிகள் கற்றலின் குறிப்பிட்ட நிலையில் கற்பிக்கப்படுகின்றன. இதனை வார்த்தைகளை பயன்படுத்துதல் பற்றி அறிதல் அல்லது மொழியின் முறையான அறிவு பெற்றுதல் என்பது. மொழியை பத்தி முறையான அறிவு பெற்றுதல் என்பது சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, உள்ளீட்டு கருதுகோள். உள்ளீட்டு கருதுகோள் என்ன சார்? அதாவது என்னன்னா, ரொம்ப சிம்பிளா இருந்துச்சுன்னா அதை அந்த மொழியை கத்துக்கிட்டு குழந்தைக்கு ஆர்வம் இருக்காது. ரொம்ப கடினமா இருந்தா அது இதை தூக்கி போட்டுரும். அப்போ கடினம் ரொம்ப எளிமையா இல்லாம கடினமா இல்லாம அதால முடிஞ்ச அதை புரிஞ்சு கொள்ற அளவுக்கு அந்த மொழி இருந்தா தான் கத்துக்க ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதான் பாருங்க, சவாலான ஆனால் சவாலான ஆனால் புரிந்து கொள்ளக்கூடியதாய் அமைந்துள்ள உள்ளீடு அல்லது கற்றல் பொருட்களின் வாயிலாக மொழிக்கற்றல் என்னும் செயல்முறை நடைபெறுகிறது. இரண்டாவது பாயிண்ட் பாருங்க, கற்றல் பொருட்கள் சிக்கலாக இருந்தால் மாணவர்களுக்கு கற்க மாட்டார்கள். பாத்தீங்களா, கற்றல் பொருட்கள் வந்து சிக்கலாக இருந்தால் மாணவர்கள் கற்க மாட்டார்கள். மிகவும் எளிதாக இருந்தால் சலிப்பு ஏற்பட்டுவிடும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க, கண்காணிப்பு கருதுகோள். நாம் வளர்ச்சியுறும் போது நம்மிடம் உட்புறமாக செயல்படும் வடிகட்டி உருவாகி. உட்புறமாக செயல்படும்னா நம்ம பேசுறது கரெக்டா இல்ல, இன்னும் என்னென்ன வார்த்தையெல்லாம் பெட்டரா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிந்திக்க முடியாது. அதான் உட்புறமாக ஏற்கனவே சொல்லுறது. இது பாருங்க, இது நாம் மொழி ரீதியிலான தவறுகள் புரிவதை தடுக்கிறது. அடுத்து பாருங்க, கண்காணித்தல் என்பது ஒருவர் தனது கூற்றுகளை தானாகவே திருத்திக் கொள்ளும் செயல்முறை. ஒரு கூற்றுகளை தானாகவே திருத்திக் கொள்ளும் செயல்முறை குறிக்கிறது தான் கண்காணிப்பு. அடுத்து பாருங்க, இந்த உட்புறமாக செயல்படும் வடிகட்டியை பயன்படுத்திட கற்போரிடம் இருக்க வேண்டியவை எவை? நம்மளே திருத்திக்கிறோம்னு சொல்லணும். பாத்தீங்கன்னா அதுல என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் பாயிண்ட் பாருங்க, தனது கூற்றுகளை திருத்திக் கொள்வதற்கு போதுமான நேரம் இருக்கணும். பேசி போயிட்டே இருக்காது. நம்ம பேசுறது சரியா தவறான உட்கார்ந்து யோசிக்க டைம் கொடுக்கணும். ரெண்டாவது பாருங்க, கூற்றின் வடிவத்தில் கவனம் செலுத்தல். நம்ம பேசுறதுல கவனம் செலுத்தணும் சொல்றாரு. அடுத்து, கற்பவர் கூற்று வடிவமைத்தல் பற்றிய விதிகளை அறிந்திருத்தல். எப்படி அவனை கத்துக்கணும், எந்த மாதிரி சூழலில் அவனை கத்துக்கணும், எப்படிலாம் அவனை கத்துக் கொடுக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறது. சரிங்களா? அடுத்து பாருங்க, இயற்கை ஒழுங்கு கருதுகோள். அதை சரியா சமப்படுத்துறது தான் அந்த இயற்கை ஒழுங்கு கருதுகோள். இயற்கையா பேசுற மாதிரி வரும் பாத்தீங்களா, இயற்கையா அந்த முடிய அது கடைசியா தான் வரும். இயற்கையா, அதாவது இவன் கத்துக்கிட்டு தான் பேசுறவங்க தெரியாம இயல்பா பேசுவான் பாத்தீங்களா, அதுதான். அதான் சொல்றேன்னா இயற்கை ஒழுங்கு கருதுகோள். பாருங்க, மொழி பல அடுக்குகளையும் சிக்கல்களையும் கொண்டுள்ளது. ரெண்டு பாருங்க, தேவையான திறன்களை முன்னதாகவே பெற்றிடுவதற்கு முன் சிக்கலான சொற்றொடர்கள் மற்றும் இலக்கண அமைப்புகளை பற்றி புரிந்து கொள்ள இயலாது. மொழியை கத்துக்கிறதுக்கு முன்னாடி இலக்கண அமைப்பு தெரிஞ்சுக்க முடியாது. சரிங்களா? ஆனா அதை தேர்ச்சி பெற்ற பிறகு இலக்கண அமைப்பை புரிஞ்சுட்டு பேசும்போதுதான் அந்த இயல்பு நிலைக்கு வரும் அப்படின்னு சொல்றாரு. அதான் பாருங்க, இலக்கணம் பற்றி புரிந்து கொள்ளல் குழந்தைகள் பேசும்போது இயல்பாகவே நிகழ்கிறது. அடுத்து பாருங்க, இரண்டாவது மொழியின் விதிகள் கைவரப்பெறுதல் திட்டவட்டமான முன்கூட்டியே கூறக்கூடிய ஒரு ஒழுங்கை, அதாவது இயற்கை நீதியை பின்பற்றுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அடுத்து பாருங்க, உணர்வு சார் வடிகட்டி கருதுகோள் அப்படின்னு என்ன சார்? முதல் பாயிண்ட் பாருங்க, கற்க வேண்டிய மொழி குறித்த கற்போரது உணர்வுகள் கற்கும் செயல்முறைகளில் பெரும்பங்கு வைக்கின்றன. பாருங்க, கற்க வேண்டிய மொழி குறித்து கற்போரது உணர்வுகள். இந்த மொழியை வந்து நம்ம கத்துக்கிற அவசியம், அந்த உணர்வை பொறுத்து தான் அந்த மொழியை கத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதான் பாருங்க, கற்கும் செயல்முறையில் பெரும்பங்கு வைக்கின்றது. இப்போ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறோம், அந்த மொழியை கத்துக்கிட்டா தான் அங்க வாழவே முடியும்னா அந்த மொழியை நம்ம கத்துக்கிறோம். அது உணர்வு சார், அந்த மொழியை கத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற உணர்வு. சரிங்களா? ரெண்டாவது பாருங்க, கற்பவர் கற்க வேண்டிய மொழி குறித்து எதிர்மறை மனப்பான்மை கொண்டிருந்தால் அதை கத்துக்க முடியாது, இது எதுக்கு நம்ம கத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு எதிர்மறை மனப்பான்மை கொண்டிருந்தால் அது கற்கும் செயல்முறையில் தடங்களை ஏற்படுத்தும், தடுத்திடவும் கூடும். சரிங்களா? மூணாவது பாருங்க, இந்த நிலையில் கற்பவர் அடிப்படையான சில இலக்கண அமைப்புகளை வடிகட்டி வெளித்தள்ளக்கூடும். மொழியானது ஒருபோதும் சரிவர கற்க மாட்டாது. அடுத்து பாருங்க, போர்த் பாயிண்ட் பாருங்க, இதற்கு மாறாக மொழி குறித்த நேர்மையான மனப்பான்மை கொண்டிருந்தால் கற்றல் செயல்முறை சரியாக நடைபெறுவது விரைவாகவும் நடைபெறும். நம்மளால கத்துக்க முடியும், மனப்பதட்டம் இருக்கக்கூடாது, ஊக்கம் இருக்கணும், அதை நம்மளால தன்னம்பிக்கை இருக்கணும். இந்த மூணு தான் கத்துக்க முடியும்னு சொல்றாரு. அதான் பாருங்க, மனப்பான்மை, ஊக்கம், தன்னம்பிக்கை, இந்த மனப்பதட்டம் மட்டும் இருக்கக்கூடாது. மற்ற இந்த ரெண்டு இருந்துச்சுன்னா அந்த மொழியை கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் அவர் சொன்னது. இந்த கோட்பாட்டில் என்னென்ன விமர்சனம் சொல்லியிருக்காரு, இவங்க இப்ப சொன்னதுல என்ன விமர்சனம் இருக்கு, அதை பத்தி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதோட இந்த கேள்வி முடிஞ்சிடும். சரிங்களா? இப்போ நான் அனுப்பு நோட்ஸ் எடுத்து பாருங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.